பாருங்க, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷனோட ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ அழகா இது பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஃப்ரிக்கன் பாலு பாத்தா. அஹ. பாலுன்றது நம்மளுக்கும் ரொம்ப ஃபேமஸ் தான், நம்ம ஊர்லயும். அழகா நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா, ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அழகா தான் இருக்கு. பாருங்க. மக்கள் வந்து அ நெறைய வாக்கிங் போவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் அந்த நிலத்தெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. நெறையா ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி சைடு இருக்கும். அதாவது நிலப்பரப்பு அப்படியே இருக்கும். அவங்க வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க தூரத்தில அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் இதுவரைக்கும் ஒரு ஃப்ளாட் பார்க்கலங்க. எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். வில்லாஸ் தான். பாருங்க. அழகா இருக்கு. சில்க் மாரி இருக்குங்க. பட்டு மாரி இருக்கு. அவ்வளோ சாஃப்ட். உண்மையிலேயே சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த மழை துளியில டச் பண்ணி போகும்போது வண்டர்ஃபுல் ஃபீலிங். அழகா அத மேனேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ நினைக்கிறேன். இங்கே ஒரிஜினலாக இருக்குங்க கிறிஸ்மஸ் ட்ரீ. நேச்சுரலாக வச்சுருக்காங்க. டைம் போகுது. இந்த டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி S5 போகுங்க. ஃப்ரிட்ரிஷ்டோர்ஃப்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன். S5. ஃப்ராங்க்ஃபர்ட் சவுத்துலேருந்து ஃப்ரிட்ரிஷ்டோர்ஃப் அந்த டைரக்ஷன் போகும். ஒரே ட்ரெயின் தான். தெரிஞ்சு இந்த டேரக்ஷனில் போகுது. ட்ரெயின் போகாது. எவ்ரி 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ்க்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். வேலை முடிச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோட ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போகலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அது. நடக்கிறவங்களும் சரி, சைக்கிளில் போகிறவங்களும் சரி, இங்கே ரைட் சைடில் தான் போவாங்க. லெஃப்ட் சைடில் வந்து யாராவது போகணுன்னா ஓவர்டேக் பண்ணி போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மலைகள். மை காட். டவுன் ஹவுஸ் மவுண்டன் ரேஞ்ச் இது. ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் குன்று மாதிரி தான். ஆனால் அழகாக இருக்குது பாருங்க. அது மழை பெஞ்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக அழகாக இருக்குது. மேகங்கள்லாம் ஃபுல்லாக கவராக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெசனில் அந்த ஊரோட பேரை சொல்லுவாங்க. நான் லாஸ்ட்டாக இருந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா பாட்ஸோடன் டவுனஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதான் அந்த அந்த மலை மேலே, அந்த டவுனஸ் மலை மேலே இருக்கிறதுனால அந்த ஊரோட பேர். பாருங்கள் ஒரு சிற்றோடை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. தண்ணி மழை பெஞ்சு தண்ணி போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த குப்பையும் இல்லைங்க. க்ளீனாக இருக்குது.